மகாநதி சீரியலோட அப்கமிங் ப்ரொமோவை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம காவேரி விஜய்க்கே தெரியாமல் விஜயை அப்பளம் ஆட் ஷூட்டில் நடிக்க வச்சுட்டாங்க. ஏற்கனவே உங்களை பாருங்கள், நாளைக்கு சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை வந்து நீங்கள் உங்களோட டிபியாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதுக்காக நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி நடத்துகிறாங்க. ஃபோட்டோ ஷூட்னா ப்ரொஃபஷனல் கேமராவெல்லாம் வச்சு எடுக்கலைங்க, அவங்களோட மொபைல் ஃபோன்லேயே தான் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி விதவிதமாக ஃபோட்டோ எடுக்கும் பொழுது நடுப்புற அப்பளத்தை வரையாக கொண்டு வந்து கொடுக்குறாங்க. விஜய் எதுக்காக இந்த அப்பளத்தெல்லாம் நடுப்புற கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. சும்மா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த அப்பளத்தையும் வச்சு நம்ம விஜய் தெரியாமல் விதவிதமாக போஸ் கொடுத்துட்றாப்புல. ஆனால் அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தெரு ஃபுல்லாகவே வந்து போஸ்டரை ஒட்டிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நதி அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயோட ஃபேஸை போட்டு அப்பள விளம்பரத்தை ஒட்டிடுறாங்க. ஸோ நம்ம விஜய் வந்து வாக்கிங் போகிறப்ப தான் அவருக்கே தெரியுது, எல்லாருமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் தான் அங்கே ஒட்டி இருக்கிற போஸ்டரே தெரியுது. நேராக நம்ம காவேரி கிட்ட கோவமாக வராங்க நம்ம விஜய். ஆனால் காவேரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நம்ம விஜயோட ஃபேஸை பார்க்கும் பொழுது கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ விஜய் கோவப்படுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.